ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள்: குரு பகவான் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் தனுசு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் கும்பராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் மீன ராசிகளே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். தனுசு ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை. ராசியே ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்வதால் சாதுரியமாக எதையும் எளிதில் பேசி சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சிறு குறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். சுகஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானாதிபதி சுக்கிரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் சிலர் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தியவர்கள். காதுகுத்து திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான வருவாயை பெறுவார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அபரிமிதமான வருமானத்தை பெறுவதற்கான சூழல் சிலருக்கு ஏற்படும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வர முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். பெரியவர்கள், ஆசிரியர்கள்,
சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களாம் கடனில் இருந்து வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அன்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பங்காளி உங்களுக்கு நட்பு கரம் நீட்டுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை வருவதற்கான சூழலும் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி ராசியிலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து வருவதற்கான வாய்ப்பு. உயில் இன்சூரன்ஸ் கிராச்சுவிட்டி போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான சூழல் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகிறது. பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். வேறாசிரியரின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்ப வேலை தேடுபவர்கள் கூடுதல் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு உங்களோடு களத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு போட்டியாக இருப்பார்கள். சாதுரியமாக நடந்து கொள்வதே மிகவும் சிறப்பு. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்க செய்யக்கூடிய தொழிலிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவீர்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் ஒவ்வொரு செலவையும் நிதானமாக யோசித்து செலவு செய்வதே மிகவும் நல்லது. சிலருக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வரும். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இரவு 12:51 முதல் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி பகல் 10:59 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பது, தொலைதூர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது, முக்கிய ஆவணங்களை கையெழுத்திடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் பேரிச்சம்பழத்தை தானம் செய்து குரு பகவானை வழிபட்டு பணிகளை தொடங்குவதே மிகவும் சிறப்பு. தனுசு ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகருக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.